மேடைய போட்டது ஆம்பளை. இந்த லைட்லாம் கட்டினது ஆம்பளை. அந்த அந்த சீரியல் செட்லாம் போட்டது ஆம்பளை. இந்த மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த கீபோர்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை. செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளைய கண்டுபிடிச்சது பெண்கள் தாய்மார்கள். நாங்க பெக்காம வந்து பிறந்துட்டீல ஆம குட்டி சைஸுக்கு ஆம்பளை 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 அப்படி சொல்லாதம்மா. அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. நான் தான் சண்டை போட்டேன். ஓகே 2 hours ஆச்சுல, கொஞ்சம் ரொமான்டிக்கா வந்து பேசலாம்ல. நான் என்ன பேச மாட்டேன் நான் சொல்ல போறேன். பட்டு என்ன அந்த பாயா இருக்கணும்டா. எப்படி சிரிக்கும் பாத்தியாப்பா? ஏமா இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு நீதானா? ஆமா, வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. இஸ் இட்? எஸ். அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். என்னங்க உங்க அம்மா என்கிட்ட சண்டை வாங்கிட்டே கிடக்குறாங்க, என்னன்னு கேளுங்க. எதுக்கு இப்போ உன்கிட்ட சண்டை வாங்கினாங்க அவங்க? எல்லாத்துக்குமே சண்டை வாங்குறாங்க. சமைச்சா சரியா சமைக்கலன்னு சண்டை வாங்குறாங்க, துணி துவைச்சா சரியாவே துணி துவைக்கலன்னு சண்டை வாங்குறாங்க. என்னன்னு கேட்க போறீங்களா இல்லையா? சரி ஊர்லி, அவங்களுக்கு வயசாகி போச்சு. வயசானா தேவையில்லாம எல்லாம் பேசுறதுதான். உனக்கு வயசானா நீனும் ஒரு காலத்துல தேவையில்லாம பேசிக்கிட்டு தெரியுவேன். அந்த மாதிரி நினைச்சிட்டு விட்டுட்டு போவியா? வயசாட்டா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்டா. எப்ப பார்த்தாலும் பப்பர் கட்டைன்னு வாயை திறந்தே வச்சுருந்தா சண்டை தான் வர செய்யும். திருந்தவே மாட்டாங்க. இவளும் திருந்த மாட்டா, எங்க அம்மாவும் திருந்தாது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் மாஞ்சிக்கிட்டு கிடக்கு. கொஞ்சம் நில்லுங்க. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? படம் பார்க்க போயிட்டு வரோம். ஓ, படம் எப்படி இருக்கு? ஒரு தடவை பார்க்கலாம். படம்னா ஒரு தடவை தான் நம்மள பார்க்க முடியும். டெய்லியும் பார்க்கறதுக்கு அது என்ன சீரியலா? ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல? எங்க அப்பா ஒரு 2 வீலரை விக்கணும் சொல்லிட்டே இருந்தாருல. ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப யோசிக்காதீங்க, இங்க எல்லாமே அப்படித்தான். அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாம தேவைப்படுவோம். அப்படி தேவையில்லைன்னா நம்மகிட்ட பேசக்கூட ஆள் இருக்காது. சுயநலமான உலகம் இதுங்க. தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குதுன்னு கேக்குறேன் நான். அதான் எனத்தோட சார். பேய்க்கு கூட ஆம்பளைய பிடிக்கல, இது தெரியாம பீத்திக்கிட்டு தெரியுது பாரு. அப்படி சொல்லாதம்மா. 10 வருஷம் அது கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நானு. ஏமா பொன்னுசாமி புரோக்கர் வந்தாரா? ஆமாங்க வந்தாரு. வந்து ஒரு 3 பொண்ணுங்க போட்டோ காமிச்சாரு. இதுல எந்த பொண்ணு நல்லா இருக்குமான்னு கேட்டாரு. அதுல ஒரு சிவப்பு கலர்ல புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா போயிட்டாரு. ஓகேம்மா, சிவப்பு கலர் புடவை கட்டிருக்கிற பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுல, அந்த பொண்ணு தாமா எனக்கு முடிச்சிருக்கு. அந்த பொண்ணு நல்லா இருக்கு தானே? நல்லா தாங்க இருந்துச்சு. ஆமா, யாருக்கு பொண்ணு பாக்குறீங்க? எனக்கு தாமா, எனக்கு தான். உங்களுக்கா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்கன்னா, நீ தானேம்மா அன்னைக்கு சொன்ன உன் மோர கட்டைக்கெல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணதே மேலு. நான் இல்லைன்னா இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணு உனக்கு கழுத்தை நீட்டே இருக்க மாட்டான்னு சொன்னல. ஒரு பொண்ணு நீட்டா வந்துட்டா, அவளுக்கு போய் கட்டி தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டு வரேன். டேய், ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன, நில்றா. ஆஹா, விட்ட தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துரும் போலயே. நீங்க என்ன மாடா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என் மனசை இப்படி மேயிறீங்க. நீங்க என்ன புல்லா? ஏன் கேக்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. எங்க ஊர்ல ஒரு 4 பெண்கள் பேசிக்கிட்டாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த கொத்தனார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தப்பா போச்சுடின்னு. ஏண்டி, அவன் தப்பு பண்ணா பூசி மொழிகிறாண்டி, நான் தப்பு பண்ணா ஊடு கட்டி அடிக்கிறாண்டின்னு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நீயாவது பரவாயில்ல, நான் ஒரு ரேஷன் கடையில் வேலை பார்க்குற கல்யாணம் பண்ணிட்டேன்னு எப்போ பார்த்தாலும் எடைய குறையுன்னே சொல்கிறாண்டி. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நீயாவது பரவாயில்ல, நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற கல்யாணம் பண்ணிட்டேன்டி. டைனிங் டேபிளில் தாண்டி சாப்பிட்றான், தட்டில் சோறை போட்டு வச்சா கூட குழம்பு வேணும்னா மேலே கேட்க மாட்டேன்டி, டேபிளுக்கு கீழேயே கேட்குறாண்டி. மூணும் சேர்ந்து ஒரு அம்மாட்ட கேட்டுச்சு, எங்கள் வீட்டுக்காரா பரவாயில்ல, உங்கள் ஊருக்காரு ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்க்குறாரு, எப்படி இருக்காரு? அதை ஏன் கேட்குறாத்தா? 9 மணிக்கு வர்றான், 9:30 மணிக்கு பாயை விரிச்சு போட்டு இன்றைய நிகழ்ச்சிகள் இத்தோடு நிறைவடைந்தேன்னு தூங்கிறாங்க. 30 வருஷம் ஆச்சுங்க. ஏங்க என்ன? ஆமா, நான் கூட்ட மட்டும் என்ன அப்படிங்கறது. இதே பக்கத்துல தாண்டி கூட்டா என்னங்க சொல்லுங்க அப்படின்னு வழி இருக்கு. ஏங்க உங்க தாத்தா இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். சாரிங்க, என்னால வர முடியல. சரி, உடம்புல எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே. சரி, உங்களுக்கு அப்புறம் என்னெல்லாம் கிடைச்சது? இடம்லாம் எல்லாத்துக்கும் சரி பெரியா பிச்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு அண்ணா நகர், என் அண்ணனுக்கு மாதவரம், என் தம்பிக்கு தி நகர். நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்களாங்க? நாங்க பணக்காரங்க இல்ல. எங்க தாத்தா அந்த இடத்துல தண்ணி கண் போட்டுட்டு இருந்தாரு. நாங்களாம் அந்த இடத்துல தண்ணி கண் போனோம். நம்ம எவ்வளவு தான் வேணான்னு சொன்னாலும், விரட்டி அடிச்சாலும் நம்மளையே சுத்தி வர்றது கொசுமத்து தான்.
பொம்பளை பிள்ளைங்க புடவை கட்டினாலும் அழகா இருக்கும், இந்த மாதிரி கவுன் போட்டாலும் அழகா இருக்கும், பாவாடை தாவணி போட்டாலும் அழகா இருக்கும், சுடிதார் போட்டாலும் அழகா இருக்கும், நீங்க போடுற பேண்ட் ஷர்ட் போட்டாலும் நாங்க அழகா இருப்போம். இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இந்த புடவை கட்டிட்டு இறங்கி நடந்து போக முடியுமா உங்களால? நானு ஆமா நான் கேட்டா அப்புறம் நீ மாட்டிக்குவேன், பரவாயில்லையா? நான் மட்டும் இல்ல, எங்க ஆண்கள் இனமே ஒரு கோவணம் கட்டிட்டு நடந்து போயிடும். உன்னால முடியுமா? நேத்து என் ஃப்ரெண்டுக்கு 16 தடவை கால் பண்ணிருக்கேன். எதுக்கு பண்ண? 15 தடவை கால் பண்ணா அவ எடுக்கலன்னு தான் 16 தடவை பண்ண. நீ எதுக்கு அவளுக்கு 15 தடவை கால் பண்ண? 14 தடவை கால் பண்ணி அவ எடுக்கல, அதனால தான் 15 தடவை பண்ண. வெறுப்பாலே அடிப்பேன். எதுக்கு கால் பண்ண? ஃபோன் பண்ணா எடுக்கறாளான்னு பாக்குறதுக்காக பண்ண. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்களா? அப்புறம் ஏன் அவ எடுக்கல? உன் காலை எதுக்கு அவ எடுக்கணும்? ஏன்னா நான் தானே கால் பண்ணேன். எதுக்கு பண்ண? ஃபோன் பண்ணா எடுக்கறாளான்னு பாக்குறதுக்காக பண்ணேன். சாமி, நீ அவளுக்கு காலே பண்ண வேணாம், நானே உனக்கு கால் பண்ணி தரேன். நீ அவகிட்ட விடிய விடிய பேசு. அப்படி கருமச்சிப்பா. ஓய், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு அது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படி உனக்கு? நான் உன் மேல ஆசைப்பட்டேன். சரி, உன்னையே கல்யாணம் பண்ணிட்டேன்ல. டேய், இங்க என்னடா பண்ற? உன்னை எங்கெல்லாம் தெரியும் தெரியுமா? இங்க வந்து உட்காந்துருக்க. ஏன்டா டிப்ரெஷனா ஸ்டேட்டஸ் போட்டிருக்க? உனக்கு டிப்ரெஷனா இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ண வேண்டியதானே? இல்ல வேணாம், ஏன் நீ ரிப்ளை பண்ணாம இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுவ. என்ன உடம்புல காயம் பட்டிருக்கு, எப்படி காயப்பட்டுன்னு பேசாம இருக்க. இது ஊம காயம். நான் வந்து அந்த காயத்தை பத்தி சொல்ற விரும்பல. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்களை வீட்டுக்குள்ள எல்லாம் விட முடியாது, வெளியே போங்க. ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டி. என்ன சொன்னாலும் முடியாது. உங்களுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளை? ப்ளீஸ் டி. முடியவே முடியாது. நீங்க வெளியே போங்க, வீட்டுக்கு வர வேண்டாம். அழகான பொண்ணுக்கு அழகான நெக்லஸ் இருக்கு. அழகான நெக்லஸா? சரி, போனா போது, வாங்க. எங்க அழகான நெக்லஸ்? எங்க அழகான பொண்ணு? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? மொட்டை அடிக்க என்ன வேணும்? கத்தி வேணும். முதல்ல மண்டையில மசுர் வேணுமியா? அப்படி வரியா? ஆமா. மொட்டை அடிச்சு போட்டு கண்ணாடியை பார்த்தா என்ன தெரியும்? மொட்டை தான் தெரியும், ஒரு மசிரும் தெரியாது. மனசே சரியில்லை மீனா. ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு யாருமே என்கிட்ட கேட்கல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனசே சரியில்லை மீனா. அதான் ஏன்டா மனசு சரியில்லை? அதான் சொன்னேனே, ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கேன்னு யாருமே கேட்கல. அதான் நான் கேட்டேனே. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? மனசு சரியில்லைன்னு சொன்னேன். ஏன் சரியில்லை? அத நீ தான்டா சொல்லணும். அப்ப நீ கேளு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? மனசே சரியில்லை மீனா. ஏன் இந்த படத்தெல்லாம் பொண்ணுங்களை மட்டும் பேயா காமிக்கிறாங்க? ஏன் ஆம்பளைங்களாம் பேய வரமாட்டாங்களா? இதுல என்ன சந்தேகம்? உயிரோட இருக்கும்போது நீங்க தான் பேய் மாதிரி சண்டை போடுறீங்க, அதனால செத்ததுக்கு அப்புறமும் உங்களாலதான் முடியும்னு அப்படி காமிக்கிறாங்க. நினைச்சேன் ஓரளவுக்கு திருந்த மாட்டேன்ல, நாம் பொறுமையை வருந்த மாட்டேன்ல. ஜான்சன், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏன் ஜான்சன் அடிக்கடி சண்டை நடக்குது? அடிச்சு பல்லு எல்லாம் உடைச்சிருவேன். உனக்கு எனக்கு ஏன் சண்டை நடக்குதுன்னு தெரியாம நான் சுத்திட்டு இருக்கேன். இதுல ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு ஏன் சண்டை நடக்குது? ஒழுங்கு மரியாதை போயிடு. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லு, இல்லன்னா தெரியலன்னு சொல்லு. போயிடுன்ட்ட தூக்கி எதனா அடிச்சிருவேன். ஹலோ, இந்த ஆட்டுக்கறி கடைக்கார தானே பேசுறது? ஆமா, ஆட்டுக்கறி கடை தான், சொல்லுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இது என் மொண்டாட்டி மாசமா இருக்குது. ஹீமோகுளோபின்னு சொல்லி ஏதோ கம்மியா இருக்கான். நம்ம பயல அனுப்பிச்சுடுறேன், ஒரு 2 கிலோ மட்டும் செவுரட்டியை கொடுத்து விடுங்க. என்ன கேட்ட? இல்லையா, அந்த செவுருட்டி தான் கொடுத்து விடுன்னு சொன்னேன். ஏண்டா செவுருட்டி வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் தெரியாத உனக்கு? ஐயா, அந்த முன்ன கல்யாணம் பண்ணிருந்தா தெரியும் எனக்கு. இன்னும் புதுசா கல்யாணம் பண்ணிக்கல எப்படி ராஜா எனக்கு தெரியும். செவுருட்டி வாங்கினா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கணும். எது ஆர்டர் கொடுக்கணுமா? ஆமா. சரி, யாரே சொல்லிட்டு கொடுத்து விடு. எது? டேய், இப்ப ஆர்டர் பண்ணா 6 மாசம் சென்று தான் கிடைக்குமே. என்னடா இருக்குத்தனமா பேசிட்டு இருக்க? 6 மாசத்துக்கு அப்புறம் தான் புள்ளையே பிறந்து போயிருமேடா. செவுருட்டி ஆர்டர் பண்ணாம யார கேட்டு அந்த புள்ளைய மாசமாக்குன? எது? ஏன் மட்டாட்டி மாசம் பாக்குறது நான் யார்கிட்டயே கேட்கணும்? ஏதாச்சும் கொஞ்ச நாள் முடி கொடுத்து விடியா? இங்க பாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஆர்டர் பண்ணிருந்தாங்க, அதை இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டே போறாங்க. ஐயோ, சரியா, இப்ப ஆர்டர் பண்ண அடுத்த மொண்டாட்டி மாசமா ஆர்டர் பண்ணாலும்